ஹலோ. பயப்படாதீங்க, நான் ஒண்ணு கண்மணி மாதிரி காட்டு மிராண்டி பொண்ணு இல்ல. நானும் உங்களை மாதிரி இந்த காலேஜுக்கு படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எங்க அப்பா தான் இந்த காலேஜ் சேர்மன். Is it? I am. ராஜா, உங்க சிஸ்டர் இந்த சிட்டில பெரிய லாயர் and she is a gold medalist, right? ஆமா, உங்க அப்பா இந்த காலேஜ் சேர்மன் சொல்றீங்க. இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அந்த கண்மணி பத்தியா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜலட்சுமி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களோட ஒரே பொண்ணு. அவ அப்பா ஹை கோர்ட் ஜட்ஜ். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் இந்த ஆட்டம் ஆடுறா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு பயந்து காலேஜை விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கிளாமர் பர்சனாலிட்டிய இந்த காலேஜ் இழக்கிறத நான் விரும்பல. பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க. ஓடி அந்த பக்கம். தம்பி, அப்படி போயிடுறியா? கொஞ்சம் படிக்கிற பசங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. நமக்கு ஒத்து வராது. ஏய் கண்மணி, சும்மா இருக்க முடியாதா? எந்திரடி. என்னடி சப்போட்டா? உன் திமிர்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அங்க வச்சுக்க. போடி. கண்மணி அவரா? எல்லாரும் சீக்கிரம் போகடா. அவரா, சீக்கிரம் சீக்கிரம். என்னமாச்சு? பார்த்தா தெரியல, இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கணுமா? சேறுபட்டுருச்சு பாவம். பார்த்து வரக்கூடாதாம்மா? டேய், நீ பார்த்து வரக்கூடாதடா. நான் பார்த்து தான் வந்தேன். என்ன பாவம் பண்ண வச்சுட்டியம்மா? சரி சரி, பாத்ரூம்ல போய் நல்லா கழுவிட்டு பவித்திரமா வீட்டுக்கு போய் சரி. போ 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 போமா போ போ. அம்மா ராதா, இப்படி கொஞ்சம் வரியா? பயப்படாம வாமா, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். வா வா. சூப்பர் ராதா. டேய், என்னடா சொல்ற? தெளிவா சொல்ற. என்ன என்கிட்ட யா கைய வாங்குற? அவன் இருக்கான்னு ரொம்ப தைரியமா? தொலையை எடுத்துருவேன், ஜாக்கிரதை. படி வா. ஏய் இறங்கடி. டேய் ஒண்ணு. ஏய், அரஞ்சா பல்லு 32 கீழே விழுந்துரும். ஒழுங்கா மரியாதை படிக்கிற பொண்ண நடந்துக்கோ, இல்ல ஹே ராதா. ராதா, ஏதோ ஞாபகத்துல ஓடி வந்தேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஆமா, டெய்லி ஜாகிங் வருவீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. இல்ல, டெய்லி வர மாட்டேன். இன்னைக்கு ஏதோ வரணும் தோணுச்சு வந்தேன். இனிமே உங்களுக்காக வேணா டெய்லி வரேன். கண்மணி, என்னன்னு கேக்குறல? என்ன 4 பேர் முன்னாடி என்ன அடிக்க கையை ஓங்கிட்டா அது போதாதா? டேய் நில்றா. ஓய், என்னடா முறைக்கிற? ஏய், நீ என்ன பிஸ்தாவா? கண்மணி அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா?
அடிக்கல, கைய ஓங்குனான். ரெண்டும் ஒண்ணுதான். அடிச்சா என்ன, ஓங்குனானே, ஓங்குன கையும் முறிச்சிருவேன். டேய் விடுறா, ஆம்பளையா இருந்தா நாம இருக்கும்போது கை நீட்டி இருப்பான், பொம்பளை தனியா இருக்கும்போது தைரியத்தை காட்டி இருக்கான். இவங்கிட்ட போய் ஏய் பார்த்தல்ல, மரியாதையா நடந்துக்க போ. ம், கண்மணி எப்படி? என்ன கண்மணி, உனக்கு தானே சப்போர்ட் பண்ண, ஏன் அடிக்கிற? ஏண்டா என்ன சொன்ன? நான் பொம்பளையா? ஆ? நான் பொம்பளையா? ஆ? இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? எப்ப பார்த்தாலும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்தாமா, நீ ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்ணு, கண்ணியமா நடப்பேன்னு நினைச்சா நீயும் காலித்தனமா இவங்களோட சேர்ந்துக்கிட்டு கலாட்டா பண்றிய. சாரி சார். ஏய் எந்திரா, வர போடுற. கண்மணி எவ்வளவு கோவத்துல இருக்கு. ஏய் உட்கார கண்மணி. அது உட்கார. தலைவி எதிரில் எப்படி உட்காருறது? குள்ள விவரமானவன். நேருக்கு நேர் எதுக்கு துப்பு இல்ல, பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் அடிக்கிற அடியில சும்மா பீஸ் பீஸ் ஆயிடும். அம்மா அங்க பாரு கண்மணி, அவன் வரான். டேய் இங்க வாடா. ஹாய். பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றியா நீ? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம தெருப்பொறிக்க வந்து அங்கேயே அடிச்சுக்கலாம். ஆனா நம்ம காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோம், நமக்கு மேல பெரியவங்க இருக்காங்க. தப்பு நடந்தா அவங்க கிட்ட சொல்றதானே முறை. ஓ முறையா? முறையாண்டா? பிரின்சிபல் என்ன உனக்கு முறை மாமனா? அங்க என்ன பொண்ணா கேட்க போன? தப்பு பண்றிய கண்மணி, இவனுக்கு எப்படி பொண்ணு பாப்பாங்க? நம்ம முறைப்படி பார்த்தா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் பார்க்கணும். டேய், ஓய் நிறுத்துடா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உன் வீரத்தை இங்க காமி. நான் ஆம்பளை நிரூபிச்சிடுவேன். ஆனா நீ என் ஆசை நிறைவேற்றுவியா? என்ன ஆசை? கடைசி ஆசை. கடைசி ஆசையா முதல் ஆசையான்னு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நீ அப்புறம் சொல்லு, நான் இப்பவே சொல்றேன். நீ தோத்துட்டேனா நாளை காலேஜுக்கு புடவை கட்டிட்டு வரணும். வரியா? ஸ்டாப் 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 ஸ்டாப். தம்பிகளா, உங்களை விட நான் வயசுல மூத்தவன். ஏன் இப்படி சண்டை கோழி மாதிரி சிலுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? சார், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ப்ரொஃபசர் வேலையே எனக்கு தேவையில்லாதான். இருந்தாலும் நான் கேக்குறேன், ஏன் சண்டை? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஆம்பளைன்னு தீர்மானிக்க போறாங்க.
எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவனை நான் அடிச்சு போட்டுட்டா என் ஆசை நிறைவேற்றுறேன்னு இவன் சொன்னான். இவனை நான் அடிச்சு போட்டுட்டேன். இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். என் ஆசை இப்ப இவன் நிறைவேற்றணும். என் ஆசை என்னன்னு தெரியுமா? ஆசையா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஓய், நாளைக்கு நீ காலேஜ் என்ன ட்ரெஸ் போட்டு வர தெரியுமா? எல்லாருக்கும் என்ன ட்ரெஸ் தெரியுமா? அது மாமி, ஐயோ சோப்பு மாமி. அப்பா. ஏண்டா நாய், ஏண்டா மூஞ்சி முறை எவ்வளவு செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கேனப்பூ ஏண்டா உடைச்ச? ஏண்டா உடைச்ச? கேளுங்கடா. ஏன்டா உடைச்ச? டேய், கொஞ்சமாதான் அறிவு இருக்கா? இவன் மட்டும் நான் ஜப்பான் மொழியில கேட்டான். கூட படிக்கிற பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி பாப்பீங்க, உடைக்காம வேடிக்கை பார்க்க சொல்றியா? டேய், இன்னைக்கோட இந்த பழக்கத்தை விட்டுடு. 2 லட்சம் ரூபாய்க்கு வேன் வாங்கி 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உள்ள குளிக்கிறத வெளியில பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். 2 நிமிஷத்துல போட்டு உடைச்சிட்டியடா ராஸ்கல். கண்மணி, கண்மணி, இந்த ராஜா பையன்ல அந்த பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுல கண்மணி, பாத்ரூம்ல பொண்ணுங்களா குளிச்சிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தோமா. ஏதோ அல்ப பசங்க அலையறானுங்க, நீ ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு பாத்துட்டு போவியா? அதை விட்டுட்டு தப்ப தட்டி கேட்க வந்துட்டியாக்கும். உன் மனசுல என்ன பெரிய எம்ஜிஆர்னு நினைப்பா? அவளுங்க கற்ப காப்பாத்திக்க அவளுங்களுக்கு தெரியாது. அவளுங்க என்ன காத்துல பறக்க விட்டு அலையறாளுங்க. இந்த உட்டாலக்கடி வேலை எல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத. என்னது உட்டாலக்கடியா? ஆமா, உங்க அப்பா அம்மா உன்னை பெத்து எடுத்தாங்களா இல்ல செரியில தத்து எடுத்தாங்களா? ஆமா, என்ன பெத்தவங்க என்ன ஒரு பொட்டிக்குள்ள வச்சு கூவாத்துல விட்டுட்டாங்க. இவர்தான் ஓடி வந்து குதிச்சு என்ன காப்பாத்தி கரையேத்தினாரு. பேச்ச பார்த்தா கூ மாதிரி தான் இருக்கு. ஆ? ஏய், உன்னை தாண்டி பாத்துட்டு இருந்தாங்க. என்னது? என்னையா? உனக்கு வேணா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த பொறிக்க பசங்க சுத்துறது பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம். ஆனா என் கூட படிக்கிற பொண்ணுங்களை யார் இப்படி அவமானப்படுத்தினாலும் சரி, அவங்களுக்கு இதே கதிதான். டேய், என்னங்கடா? ஒன்னில கண்மணி, ரொம்ப போர் அடிச்சுதா, வேன்ல இருக்கிற டிவி ஆன் பண்ணோம். அதுல பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தவங்கள பாத்துட்டு இருந்தோமா, திடீர்னு பார்த்தா நீ உன் அழகுல அப்படியே மயங்கி டிவி ஆஃப் பண்ண மறந்துட்டான். டேய், ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில மனுஷனே கடிச்சிட்டீங்களேடா. உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களே, பொறுக்கீங்களா? டாடி, ஒரு குட் நியூஸ். முதலாளி, திருவிழாவில காணாம போன குழந்தை மாதிரி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கேளே, பாப்பா ஒண்ணு தப்பா சொல்லல, சந்தோஷமான செய்தின்னு சொல்லுது இல்லமா? அது தமிழ்லயே சொல்லிட கூடாதாடா? நீங்க என்ன பாப்பாவை கார்பரேட் ஸ்கூல்ல சேர்த்தேள், கான்வென்ட்ல சேர்த்தேள்? சரி, அதை விடு. ஏதோ சந்தோஷமான செய்தின்னு சொன்னியப்பா, என்ன அரெஸ்ட் பண்ண அராஜகாட்சி கவுந்துருச்சா? எந்த ஆட்சியும் கவர்லப்பா. உங்களை அரெஸ்ட் பண்ணாங்களே ஏசி,
அவங்களோட பொண்ணு கண்மணிய என் காலேஜ்ல படிக்கிற ராஜாவும் நானும் சேர்ந்து அவமானம் அப்படி அவமானப்படுத்திட்டோம். யாருமா அந்த பிஸ்தா? ஐயோ, நீங்க ஒண்ணு பிஸ்தா பாதாம் பருப்புன்னு கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. நாகரிகமா பேச தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்னமா பண்றது? சின்ன வயசுல நான் கஞ்சி குடிச்சு வளர்ந்திருந்தா பரவாயில்ல, இஞ்சியில குடிச்சு வளர்ந்தேன். இஞ்சியா? நாங்க 2 பேரும் 8 நம்பர் கடையில சிஞ்சர் அடிப்போம். டேய், இப்ப அவ கோடீஸ்வர மகடா, எதுக்குடா பழசெல்லாம் கிளற? அப்புறமா அப்புறம் டாடி, அந்த ராஜா கண்மணி அவமானப்படுத்தினதை இப்ப நினைச்சாலும் ஓ டாடி. டாடி டாடி, ம், ராஜாவை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கலாமா? பார்ட்டி தானே, கொடுத்துருவோம். ஸ்வீட் டாடி. முதலாளி, அந்த பையனுக்கு பாப்பா பார்ட்டி கொடுக்கறதுக்கு துடிக்கிறத பார்த்தா கூடி சீக்கிரம் உங்களை தாத்தா வாங்கிடும் போல இருக்கு.